சிலுவையினுடைய பல்வேறு வகைகளை குறித்து நாங்கள் கவனித்திருந்தோம். ஆகையால அதுல நாங்கள் சிலுவையை பற்றி வகையில பார்க்கறதுக்கு முன்னுக்கு நாங்கள் சிலுவையை பற்றிய முக்கியமான ஒரு யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அது தோட்டத்தில் நாங்கள் வைக்கிற வெறுளி இல்ல, அந்த சோதனைகள் அவை யதார்த்தமானவைகள். அவை நிஜமாக எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு நோவுண்டாக்கி எங்களுக்கு பல பாடுகளை பல துக்கங்களை எல்லாம் எங்களுக்கு கொண்டு வர்ற விஷயம். அதனால அப்படிப்பட்ட அந்த சிலுவை எங்களுக்கு எப்படி வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. எப்படி எங்களுக்கு வரும் என்று தெரியாது. அது எந்த வடிவத்தை எடுக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அது சொத்துகளா இருக்கலாம், அது எங்களுடைய உடலா இருக்கலாம், அது எங்களுடைய உறவு நிலைகளுக்குள்ள இருக்கலாம், அது எங்களுடைய மன உள நிலையா இருக்கலாம், அது எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், அது எங்களுக்கு பொதுப்படையாக பகிரங்கமாக சமுதாயத்தில் இருக்கலாம், அது அரசால எங்களுக்கு கொண்டு வரப்படுகிறதா இருக்கலாம், அல்லது எங்களுடைய கூட பிறந்த செத்த உறவுகளே அவற்றிலே எங்களுக்கு சிலுவைகளாக இருக்கலாம். இப்படி சிலுவைகளுடைய பல்வேறு வடிவங்களை நாங்கள் சென்ற முறை கவனிச்சேனாங்க. அது மட்டுமில்ல, அந்த சிலுவை எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்றும் நமக்கு நிச்சயம் இல்லை. எவ்வளவு காலத்துக்கு அது இருக்கும், அது முடிஞ்சிடும் பல்ல படிச்சு கொண்டு இருப்போம் என்று சொன்னா எங்க முடிகிறது, அது எப்ப முடியும் என்று நம்ம ஒருவருக்கும் தெரியாது. ஆகையால நாங்கள் சாகும் வரைக்கும் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு வேதம் சொல்லி இருக்கிறபடியால சாகும் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் எங்களுக்கு சிலுவையில் இருக்க போகுது. அது ஒரே சிலுவை தான் சாகும் வரைக்கும் இருக்க போதா, அல்லது பல சிலுவைகள் சாகும் வரைக்கும் வரப்போதா, அல்லது ஒரு 2-3 சிலுவை தொடர்ச்சியா சாகும் வரைக்கும் இருக்கு, மற்ற சிலுவைகள் வந்து வந்து போகுமா? we don't know, we are uncertain on that. கர்த்தர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு அதை செய்திருக்கிற விதத்துல தெரியுது, அவளுக்கே தெரியாது அது எவ்வளவு காலம் எடுக்கும் என்று. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், நாம சாகும் வரைக்கும் தான் அது இருக்கும் என்று. அதான் அயல அந்த how long, அத நாங்கள் சபையின் அஸ்திவாரம் இதுல நாம படிக்கிற நாம இல்ல, அதுல என்ன நாம படிக்கிற நாம பாரு, பத்தர் ஓயாத சத்தம் எம்மட்டும் என்பதா. எது வரைக்கும் கடவுளே, எது வரைக்கும் அவருக்கு தான் தெரியும். நாமெல்லாம் ஐயா எது வரைக்கும் ஆண்டு காணுமே மாத்திரோன்னு நாமெல்லாம் கவமான அவர் என்ற கிருபை போதும் சாகும் வரைக்கும் அது இருக்கட்டும். அந்த சிலுவேண்டா என்னங்கோ 3ஆம் வரியில இருக்கு பாட். இது பெரும் நுழைஞ்சீடாக வர வேண்டாம். ஓகே, சோ எம்மட்டும் how long oh Lord, how long, எவ்வளவு காலத்துக்கு இந்த சிலுவை இல்ல? ஐயோ விட்டு போட்டு ஓடுவோம்டா, எங்க ஓடுறது சிலுவை? சில நமக்கு ஐயோ இந்த ஆக்களோட நமக்கு பைத்தியம் பிடிச்சும் போல இருக்கு, நமக்கே சிலுவை அந்த அளவுக்கு இருக்குது சிலுவை. ஆனா கடவுளே என்று நின்று பிடிச்சு என்ன செய்யறதுண்டா, அங்கதான் அந்த பிரச்சனை நமக்கு தொடங்குது. இந்த ஹவு லாங் எவ்வளவு தெரியாதபடியால 2 நேர் அந்தங்களுக்குள்ள நாமல் போறதுக்கு யோசிக்கலாம். 2 எக்ஸ்ட்ரீம்
ரெண்டு அந்தங்களுக்கு இடையில, அந்தங்களுக்கு ஒன்றில் அந்த அந்தம், ஒன்றில் இந்த அந்தம். அது என்ன அந்தம், என்ன அந்த ரெண்டு முடிவு, அது எங்களுக்கு வேதம் சொல்லி தருது. ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குள்ள நாம இந்த லாஸ்ட் பாயிண்டால சில வழியில் நாம யோசிக்க தொடங்குவோம். நீதிமொழி 3:11, நீதிமொழி 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. எபிரேயர் 12:5, எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. அப்ப அந்த ரெண்டு அந்தமும் என்ன? ஒரு அந்தம் அற்பமாய் எண்ணுதல், ஒரு அந்தம் சோர்ந்து போதல். அயல் என்ற பிரசங்கத்தினுடைய தலைப்பை நாமல் எழுதி கொள்ளலாம். பொறுமைக்கு எதிரான இரண்டு அந்தங்கள், பொறுமைக்கு எதிரான இரண்டு அந்தங்கள். Two extremes contrary to patience. Two extremes contrary to patience. பொறுமைக்கு எதிரான இரண்டு அந்தங்கள். ஒன்று பிரசங்கி சொல்லுறார், ஒன்று அப்போஸ்தலன் சொல்லுறார். ஒன்று பிரீச்சர் இஸ் சேயிங், நீதிமொழி பிரசங்கி சொல்லுறார், அடுத்தது அப்போஸ்தலன் சொல்லுறார். ஒன்று டூ லைட். அது என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம்? கடவுள் எங்களுக்கு வரவிடுற சோதனைகளை நாம சரியான சிம்பிளா எடுத்துக்கொள்றது. டூ லைட், அற்பமா எண்ணுதல், அற்பமா எண்ணுதல். டூ லைட், TW, டூ லைட். டூ லைட், அற்பமா எண்ணுதல். மற்ற அந்தம் அது சோர்ந்து போகுதல் என்று சொன்ன டூ கிரேட் ஃபியர், டூ கிரேட் ஃபியர், அதிகமா சிலுவையினால பயப்பட்டு போதல். பயப்பட தொடங்கிக்கலாம் நாம சோர்ந்து போக தொடங்குறோம். அதிகமாக பயப்படுதல், அதிகமாய் பயப்படுதல். Too great fear. என்ன சொல்றோம்? கடவுள் எங்களை டெஸ்ட் பண்ண தொடங்கி சிலுவை தானே. அந்த சிலுவைகள் ஒரு பிரச்சனை எல்லாம் ஓகே என்று சொல்றதான் அந்த டூ லைட். எல்லாம் ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா கடவுள் சிரிச்சு அடிச்சு கொண்டிருக்கிற, கடவுள் சிலுவையா கொடுத்து கொண்டிருக்கிற, அது சிலுவை என்ற மாதிரி எடுக்காம திரிகிறது. அதான் அந்த கர்த்தருடைய சிற்சியை அற்பமா எண்ணுற நிலை. அற்பமா எண்ணுதல், அற்பமா எண்ணுதல். மற்ற பக்கம் ஐயோ இது தாங்க இயலாதப்பா, இது சரியான என்ன ஒரு ஆதாரம் இல்லாம போச்சு என்ற மாதிரி கதைச்சு கடவுளுடைய கையக்கு சரியா பயப்பட்டு சோர்ந்து போறது. இதான் இந்த வசனத்தில் கதைக்கப்படுற ரெண்டு எக்ஸ்ட்ரீம். கடவுள் இந்த ரெண்டையும் ஒரு நாளும் செய்கிறது இல்லை.
கடவுள் இந்த ரெண்டுக்கும் ஒரு நாளும் அவர் ரெண்டு அந்தங்களுக்கும் அவர் சோதனையை கொண்டு வரதே இல்லை. அப்ப அற்பமா என்னுடைய ஆட்களை பற்றி யோசிச்சா அற்பம் சொன்னா ஒன்றுமில்லை, எல்லாம் எப்படி வாழ்க்கை எப்படி போகுது, எல்லாம் சும்மா எல்லாம் ஓகே ஓகே எல்லாம் பிரச்சனை. ஆனா வாழ்க்கை சரியான பிரச்சனை. சிலுவை இருக்கொண்டு இருக்குது, ஆனா சிலுவை என்று அதை எடுக்க விரும்ப இல்லை, அதை அக்னாலேஜ் பண்ண கர்த்தருடைய சிக்ஷை என்று ஏற்றுக்கொண்டு அறிக்க வேண்ட விரும்ப இல்லை, அதை அற்பமானித்து போனது. அது ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓகே எல்லாம். அது எப்படி அந்த வெறிச்சவன் மாதிரி வெறியாரன் மாதிரி. நீதிமொழி 23:33, நீதிமொழி 23:33. சரியான சரியான நான் சொல்ல மெத்தட் வர்றிய ஆளுக்கு சொல்லுவோம் இல்ல. அந்த ஆளுக்கு என்ன நடக்குன்றே தெரியாது. அந்த அதாவது வெறி என்று சொன்னா சுயநினைவு இப்ப அல்ல இல்ல, குடியாரன் இல்ல, வெறியாரன். அப்படி என்றா நீ குடியாரன் தான். நாம குடிக்கிறேன், அவன் குடிக்கிற அவன் குடிகாரன் கதை இல்லை இங்க. இது வெறியாரன் கதை இருக்கிறோம். கூட குடிச்சாதான் வெறிக்கும். எல்லாரும் கூட திண்டுதான் இங்க நோயாளியா இருக்கிறோம். அதை மட்டும் நம்ம ஒரு கவனத்திலே எடுக்கிறேன். எல்லாரும் 10 கிலோ 20 கிலோ 15 கிலோ குறைய வேண்டிய ஆக்கள். இங்க சுகதோகியம் 1-2 தானே இப்ப இருக்குது, ஒரு 4-5 இருக்குது நம்ம கணக்கு பார்த்ததுல. மிச்சம் எல்லாரும் இங்க எல்லாரும் நோயாளி தான். 20% என்ன நிறை ஏற்ற வேண்டிய நோயாளி, மிச்ச 50% நிறை குறைக்க வேண்டிய நோயாளி. அதனால இப்ப நாமளும் மாக்களை பார்த்தோன்னா ஐயோ நோயாளி போறாருன்னா நானும் யோசிக்கிறது. நான் இப்ப வேற மாதிரி யோசிக்கிறேன் இல்லையா ஆக்கள். ஐயோ நோயாளி, ஐயோ சுகதையும் என்ன சொல்றது, வண்டியையும் குண்டியையும் இதுகளையும் பார்த்து ஆக்கள்கிட்ட இதுகளையும் பார்த்தோன்னா இது குறையணுமாப்பா, இது குறையணும், இது சரியில்லை, குறையணும் என்று நமக்கே. அப்ப அதுல என்ன வந்துட்டு திண்டதான் கூட பெருந்தீனி. அந்த பாவத்துல கொஞ்சம் பெருந்தீனி, கொஞ்சம் தின்னாமலே தீனி இல்லாமலே தங்களை சாவடிச்சு கொண்டிருக்கிறது, அதுவும் பாவம். அது அதுல இங்க சிக் பர்சன் தான் எல்லாம் சிக்கல இருக்கிறோம். உண்மையில எல்லாரும் நோயாளி. அதுல 4-5 பேர் தவிர சொன்னீங்களா இல்ல, சின்ன ஆட்கள் அதுவும் தப்பி போச்சு. மற்றது சௌரன் நிக்சனும் சௌரன் பாலேந்திராவும் மட்டும்தான். அப்ப மற்ற எல்லாம் நோயாளி கேட்டகரி. அப்ப ஆனா நமக்கு வேற பிரச்சனை இல்லையா, ஒரு பிரச்சனை இல்லையா திரிகிறோம் இல்ல, ஆனா பிரச்சனை. அதனால பிறகு அதுவே ஒரு பெரிய சோதனை நமக்கு. அந்த சோதனைகள் அதான் நான் உணவும் படைப்பிலிருந்து உணவு கதைச்சேன். அதுக்குள்ள இந்த பாவம் எல்லாம் படிவா எழுதி இருக்கிறேன். ஆனா அதுக்கு புறமே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க, போட்டு சாப்பிடுங்க, போட்டு சாப்பிடுங்க. தெரியுது சாப்பாடு ஆள் நோயாளிக்கு நிற்கு புறம் என்ன சாப்பாடு. நீங்க குறையுங்கோ, நீங்க சாப்பிடாங்க, சோத்த நிப்பாட்டுங்க, புட்டை நிப்பாட்டுங்க, நீங்கள் சீனியை நிப்பாட்டிடுங்க. எது கூட்டுறது நமக்கு சயின்டிபிக்கா? கார்போஹைட்ரேட் ஃபேட். அப்ப மாப்பொருளும் எண்ணெய், அதாவது கொழுப்பு கூட்டுறது. அப்ப நம்ம வீட்டுல அத ரெடிமேட் கூட்டுறது 2 சாமான் என்ன இருக்குது, ஒன்று சீனியும் எண்ணெயும். அப்ப சீனியை நிப்பாட்டு, எண்ணெயை நிப்பாட்டு. ரெண்டோடனே நமக்கு படபடண்டு எல்லாம் குறைய தொடங்கும். நமக்கு சாப்பாட்டுல விருப்பமே வராது. அதுக்கு போறாது, அதுக்கான பிரச்சனை இல்லை. ஆனா இதால கடவுள் அடிச்சு கொண்டு இருக்கிறார் என்றதும் யோசனை வர்றது இல்லை.
நோவு, உடம்பு பிரச்சனை, எங்களுக்கு குடும்பத்துல கணக்கு, இதால ஸ்ட்ரெஸ்ஸுகள், இதால தாங்க முடியல, நமக்கே பேரமா கிடக்குது, கலைக்குது, நமக்கு வேலை செய்ய எல்லாம் ஒன்றுமில்ல, ஐயோ எங்களுக்கு கழுத்து வீங்குது, காது வீங்குது, உடம்பே வீங்கி கிடக்குது, ஐயோ இது மெட்ட பக்கம் எதுக்கு எடுத்தாலும் உடனே காய்ச்சல் வீச்சல் என்று வந்து நிக்குது. ஒரு தண்ணி ஒன்று கவனிக்கிறேன். ரெண்டும் கடவுள் அடிச்சு கொண்டிருக்கிறார். ஏன் நாம கட்டளையை மீறி கொண்டிருக்கிறோம். இந்த சோதனை, இது எப்படி சோதனை வந்தது? சாப்பாட்டுல வந்த சிலுவை சோதனை. இந்த சோதனைகளும் கூட நாம கவனிக்கிறதே இல்லை. நாம அற்பமா எண்ணிட்டு இருக்கிறோம், அற்பமா எண்ணுறோம். நமக்குள்ள இருக்கிற சோதனைகளை அற்பமா, சாப்பாட்டிலே சோதனை நமக்கு. இயேசுக்கு சோதனை எதால வந்தது? முதலாவது சோதனை இயேசுக்கு எதால வந்தது? சாப்பாட்டு. நமக்கு அதானே சோதனை, சிலுவை பிரச்சனையே. அல்ல அயல நாங்கள் அற்பமா எண்ணுறோம். அது ஓகே ஓகே, ஒரு அளவுக்கு ஓகே, இன்னொரு அளவுக்கு ஓகே. ஒரு 2 கிலோ கூட நிக்கிறேன், அது 2 கிலோ கூட நிக்கிறது ஓகே, 2 கிலோ கூட நிக்கிறது ஓகே இல்ல. நீ உண்மையில போர்டர்லாம் 2 கிலோ கூட நிக்கிற, அப்ப 5க்கு கீழே குறைஞ்ச, அது நீ 5 கிலோ 6 கிலோ குறைய வேண்டிய போர்டர் இல்ல. அது சரி வராட்டி நமக்கு கடவுளோட உறவு பிழைக்கும், நமக்கு மனுஷரோட உறவு பிழைக்கும். நமக்கு கடவுளோட உறவு நிச்சயமா பிழைக்கும், மனுஷரோட உறவு நிச்சயமா பிழைக்கும். குடும்ப ஜபங்கள் எல்லாம் தாறுமாறா மாறும், எல்லாம் பிழைக்கும், நேரங்கள் பிழைக்கும், சகலதும் பிழைக்கும். ஏன்? நாமல் சிலுவைய அற்பமா எண்ணினோம், கடவுளுடைய கரத்தை நாம கவனமா விளங்கியல. ஆகார திரட்சியே சில விடயங்களுக்கு சிலுவை, ஆகார திரட்சியே சிலுவை. சொல்ற ஜூதாவினுடைய பாவம் என்ன? ஆகார திரட்சி. ஆல்ரெடி நல்ல சாப்பாடு இருக்கிறது, அப்ப அதுவே ஒரு ஒரு கிராஸ் ஆக்களுக்கு கத்தர் வைக்கிறார். செக் வெட்டும் சாப்பாடை கொடுத்து பெருந்தீனி ஆக்குற விதத்தில் அதுக்குள்ளையும் அப்படி நாம உணர்வடைஞ்சு நாமளும் அதை பற்றி கவனிக்க இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. அற்பமா எண்ணுதல், அற்பமா எண்ணுதல். அகல இது இந்த கதை வந்தது வெறி கதைக்கு. வெறி கண்டவன் மட்டும்தான் பாவம் செய்யறான் நிக்க கூடாது. பெருந்தீனிக்காரரான சுவதகம் இல்லாத எல்லாரும் பாவம் தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுவே ஒரு பெரும் சிலுவை, பெரும் சிலுவை. இப்ப அந்த மனுஷனுக்கு என்ன நடக்குது? என்னை அடித்தார்கள், 35ஆம் வசனம். எனக்கு நோவே இல்லையப்பா. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் இன்னும் எப்ப எழுந்தேன் தொடர்றதுக்கு தான் முடியும். கத்தர் சிச்சிக்கிறார் என்றத அற்பமா எண்ணறியாக்கள் இதே கேஸ் தான். கத்தர் அடிக்கிறார், ஆனா நோவேல் என்று சொல்லுறோம். கத்தர் அறைகிறார், அடுத்த ஸ்டெப் சுரணை இல்லாம இருக்கிறோம். அப்ப என்ன செய்வார்? அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்ப அவர் அடுத்தது பட்டியம் எடுப்பார். முதல் அடிப்பார், பிறகு அறைவார், பிறகு வாழுவார். ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா தான் நீ கூட்டுற எரேமியா நாம பார்வனை கவனிப்போம். பார்வன் ஜாத்ராகம் 5:2, ஜாத்ராகமம் 5:2. பார்வோனுக்கு கடவுள் சிலுவை அனுப்புற, சிலுவை போகுது பார்வோனுக்கு சிலுவை. ஆனா பார்வோன் என்ன செய்கிறான்? அதை பற்றி அவன் அப்பமா எனக்கு அலட்சியம் பண்ணி போயிட்டான். அதை சிலுவை வரைக்குள்ள அற்பமா எண்ணினா அடுத்தது வரை, அடுத்தது பெருகும், அடுத்த பெரும் இதுல தொடங்க. நான் கத்திர என்று சொல்லிட்டு போயிட்டேன். கத்திரக்கு எனக்கு என்ன தெரியும்? அதுக்கு அடி நோகையில. அப்ப கத்தர் சிற்றிக்கிறார் என்றால் அந்த அடி சில பேருக்கு நமக்கு உணர்வு பேசினாலே நமக்கு என்ன எல்லாம் செய்யுது. அது உணர்வு, நல்ல உணர்வு. ஏண்டா அது சும்மா கதைச்சு கொண்டிருக்கே தண்ணீர் வந்துடும். என்னடா இப்பதான் சிரிச்சு கொண்டு வந்து அழுகிறேன். அப்படி அந்த நாம அந்த லெவல்
சட்டத்துல மாத்திரம் முறுக்க தொடங்குறோம் என்றே பயம் பிடிக்குது சில பேர். அந்த மாதிரி ஒரு உணர்வு கர்த்தர் எங்களோட ஷேப்பா இருக்கிறாரா இல்லாட்டி அவர் அடிக்க வலிக்கிறாரா என்றத உணர்வு இல்லாம போற எக்ஸ்ட்ரீம் தான் கர்த்தருடைய சிற்சியாத்வமா என்னது. அந்த நில படுபயங்கரமான பிரச்சனையை எங்களுக்கு கொண்டு வரும். அயல இப்படிப்பட்ட ஆட்களை நாம என்ன சொல்றது? மெட்டமண்டேல் சொல்றது ஸ்டபர்ன், மெட்டமண்டக்காரர், ஸ்டபர்ன் இங்கிலீஷ்ல மெட்டமண்டே என்ன? அதுக்கு எவ்வளவு அடிச்சாலும் அது ஒண்ணு செய்யுது. ஸ்டபர்ன் அந்த லெவலுக்கு வரைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த முட்டாள உடலுக்குள்ள போட்டு குத்தடா, கடைசி வரைக்கும் அதுக்கு விளங்காது தான் முட்டாள்தனத்தை விடணும் என்றார். நீதிமொழி 27-22 அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல. மற்றது நாம அரிசி போட்டு குத்தினா அது மாவாகுது. நாம தேங்காய் போட்டு குத்தினா அது நல்லா மிக்ஸ் ஆகி சம்பல் ஆகுது. ஆனா முட்டாளுக்கு மட்டும் அந்த ஸ்டபர்ன் மெட்டமண்டைக்கு மட்டும் எப்படிதான் அடிக்காவடிக்கட்டாலும் விளங்குது இல்லை. ஏன்னா அது எல்லாத்தையும் தேக்கி தீசி முதல்ல பிரச்சனை இல்லைன்னு வச்சு கொண்டிருக்கு. ஆனா முழு பிரச்சனை அங்க இருக்கு. அப்ப மூடத்தனம் அத தமிழ்ல அத மரமண்டின்னு நாம சொல்றது மூடத்தனம் ஃபூலிஷ்னஸ். ஸ்டபர்ன் அதான் போன முறை ஸ்டபர்ன் அவரால் நின்றவர் காலை ஸ்டபர்ன் என்றா அதான் அந்த மெட்டமண்டத்தனம். கேட்டா நீங்கள் ராங்கி என்று தமிழ்ல சொல்லுங்க. ராங்கி உணர்வு. அம்மா இருக்கிறா, அப்பா சொல்லுறார், கொஞ்சம் சத்தம் கூடன்னு என்ன நடிச்சிருக்கணும். அடுத்த சீரியஸா போகுது. அப்பவே என்ன உணர்வு வேற இல்லை. அப்ப கேனர்காச்சும் வேண்டும் அப்பயும் ஒரு வாய்தர கேன போட்டு அடி அடிக்க வலிக்கிறான். ஜீவப்பனானே என்று வருது. என்ன லெவல் அப்ப? அதான் இந்த ஸ்டபர்ன்னஸ். கர்த்தர் அப்படித்தான் செய்யற. கர்த்தர் முதல் கதை கேட்கல, அவருடைய சிக்ஷை அவர் லேசாத்தான் தொடங்குவார். சிலுவையில் எப்பயுமே லேசாத்தான் முதல் தொடங்கும். ஆனா நாம அதுக்கு முரட்டாட்டமா மெரமண்டையில் மேல் இருக்க வலிக்கிட்டோம் உணர்வு இல்லாம அடுத்தடுத்த லெவலுக்கு அவரோட இஸ்ரவேலரும் அப்படித்தான். பார்வோன் மட்டும் இல்ல, இஸ்ரவேலரும் அப்படித்தான் இருந்தவர்கள். ஏசாயா 1:5 இஸ்ரவேலர். ஆகாஷ் 2 நாளாகமம் 28-22 அவனும் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் தான். அயல அற்பமாய் எண்ணி அந்த விடயங்கள்ல சிக்ஷைகள்ல நாம நிக்கல. அற்பமா எண்ணுவதுக்கு பேசிக் என்ன? சுய புத்தி இல்லாம சுய உணர்வு இல்லாம வாழ தொடங்குறது. அதான் அந்த அற்பமா என்றியாக்கள். அதுதான் நான் வெறியாளர் எல்லாத்தையும் உதாரணத்துக்கிறேன். அதாவது தாங்கள் சுய நினைவோட வாழ இல்லை. சுய நினைவோட வாழ்ந்தவனுக்கு சுரணை இருக்கும். இடக்காடு வெறியாளனுக்கு என் சுரணை வரையில. என்னை அடித்தார்கள் நோவவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை என்றா என்ன? அது ஆள்ல இல்ல, அது அவுட் ஆஃப் மைண்ட், பைத்தியமாய் கிடக்க, அது சுரணை இல்லாம. அது இதுதான் நாங்க இஸ்ரவேலர்ல நடந்தது. ஆகாசுக்கும் அதே விஷயம்தான், பார்வோனுக்கும் அதே விஷயம்தான். கடைசியில அந்த அளவுக்கு போய் 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 கடைசியில கடவுள் பட்டயம் எடுத்து கொல்லுற அளவுக்கு வந்த அப்புறம் அதுக்கு சுரணை வருது. ஐயோ வலிக்கிட்டு போங்க என்ற அடுத்த பார்வன் செத்து போனா, என்ற புள்ள செத்து, தலை புள்ள செத்து போச்சு. கடவுள் பட்டயம் எடுத்த அப்புறம் சில பேருக்கு சுரணை வருது.
கடவுளுடைய சிலுவை, கடவுள் கொண்டு வர சோதனை என்னென்று விளங்கல. அவற்றை டெஸ்டுக்கு நின்று பிடிக்க ஆண்டவர் பார்வோனுக்கு டெஸ்ட் தான் வைக்கிற. 9 டெஸ்ட் வரைக்கும் அதுக்கு சுரண வரையல. 10வது பட்டயம் எடுத்த அப்புறம் சுரண வரி எல்லாம். ஆயால நாம சரியான கவனமா இருக்கணும். எங்களுக்கு எங்களோட விசுவாச கப்பலை சேதப்படுத்துறதுக்கு முதல் காரணம் இதுதான். விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படுவதோ கர்த்தருடைய சிற்சி அற்பமாயினது. நாங்கள் முட்டி மோதி நாங்கள் பாறையில முட்டுறோமோ அதோட முதல் பாறை இதுதான். கடவுள் அடிக்கிறத நோயல் என்றார். கடவுள் அடிக்கிறத அது அடியில்லை என்ற மாதிரி வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு போறது. அது என்னோட விசுவாச கப்பலை கடல் பாறையோட முட்டி முன்னணிய உடைகிற மாதிரி எங்களை முதல் உடைய வைக்க தொடங்குது. எல்லாம் உடைய வைக்க தொடங்குது. இதுக்கு உலகத்தாக்கள்ல பல பேர் அது நாம நின்று பிடிக்கிறோம் பார் சோதனைய. கடவுள் அடிக்கிறார்ன்றது ஒரு பெரிய நற்குணம் இல்ல. அது எங்களுக்கு ஏற்படக்கூடிய துர்க்குணத்துக்காக தான் அந்த அடிகள் தொடங்குறது. முதல் 3 காரணம் என்ன? கடவுள் சோதனைக்கிறதுக்கான முதல் 3 காரணம். ஒன்று எதிர்காலத்தில் நாம பாவம் செய்ய போறோம்ன்றது கடவுள் அடிக்க தொடங்குறது. அப்படி என்றால் இப்பவே அதனுடைய விஷயங்கள் விதைகள் தொடங்கிட்டு வாழ்க்கையில். அதனால அவர் எதிர்காலத்தில் பெரும் பாவமா வலிக்கிற போது அப்ப அவர் அடிக்கிறார். அடிக்கைகளை விளங்கி எங்க என்ன விஷயம் சூழ்ந்து முடிக்கிறார். புத்திசாலி தப்பித்தா இல்லையோ அது என்னதுக்கு தெரியல. அது ஏதோ அது தேவன் பார்த்து கொள்ளட்டும் வேண்டும். பிறகு என்ன? இது முதல் பிரச்சனை. அப்ப 2வது பிரச்சனை, நாம விசத்தனமான ஒரு பாவக்கட்டுல இருக்கிறோம். அதுக்கு தான் கடவுள் அடிக்கிற. அது 2வது அவர் அடிக்கிறது. 3வது அவர் அடிக்கிறது, நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் எங்கேயோ சாகிறோம். அதுல சரியான வழியில நடக்கணும் கடவுள் அடிக்கிற. நீ கடவுளுடைய சோதனை அற்பமான்ற அடிய. இந்த முதல் ஃபர்ஸ்ட் 3 உனக்கு தந்திருக்கிற வெஜத்தை அவர் சோதிக்கிறார் என்று நீங்கள் யாராவது யோசிப்பியல் என்றா ஒருக்கா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அது என்ன வரம் என்று நானும் ஒருக்கா பார்க்கிறேன். புதுசான என்ன வரம் உங்களுக்கு இருக்குது, நமக்கு இல்லாத வரம் என்று. இந்த 3 தான் நமக்கு சிலுவையும் சோதனையும் இருக்கு. அது ஜோபூட கதை நான் சொன்ன ஒன்று. ஜோபூட கதை கதைக்க கூடாது ஒரு வரம் என்று. அது 4வது கெட்ட கல்வி. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஜோபுதான் பொறுமை என்றா. அவனுக்கு வந்த மாதிரி ஒருத்தருக்கும் வரையில் வாழ்க்கையில். சோ அற்பமா என்ன வேண்டாம். டோன்ட் டேக் காட்ஸ் crosses too little. Don't count God's crosses too little. அற்பமா சின்ன விஷயம் என்று சொல்லுறதுதான் அது பெரிய நம்ம விசுவாச கப்பலுடைய தொடங்கு இல்ல. சின்ன ஆட்டம் என்றாலும் அது அந்த அதுக்கு உணர்வா நாமல் இருக்க வேணும். உணர்வா இருக்க வேணும். அயல கடவுள் நமக்கு சரி எல்னினோ என்று சொல்றாங்க. எல்லாம் தாக்கம் இருக்க போது விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை அறிவுகள் அவங்க யோசிச்சு அந்த காரியங்கள்ல எதிர்வு கூறி இருக்கிறாங்க. அது எல்னினோவா இருக்கலாம், அது எபோலாவா இருக்கலாம், அது கொரோனாவா இருக்கலாம். என்ன மாதிரியான பப்ளிக் கடவுளுடைய கை பகிரங்கமா பொது
சனங்கள் மீது வந்திருக்கிறார் நமக்கு தெரியும். அதுக்கு பேரு என்ன வாயும் இருக்கட்டும். பாரு, பிளட் டெத், பிளேக், கொள்ள நோய் எல்லாம் இவையும் 84,000 பேர் ஹாஸ்பிட்டல்ல. என்னத்தால? டெங்கு. இதெல்லாம் இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது அசாதாரணமா நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள். அயல கடவுள் பப்ளிக்க அடிக்கிறார். எங்களுக்கு வேதங்க இருக்கிறது இது பப்ளிக் ஷேஸ்னிங், பப்ளிக் சிலுவை. அதே கடவுள் பட்டேட் அனுப்பலாம் பப்ளிக்கு. இப்ப அது நாடுகள்ல நகரங்கள்ல அது வரைக்குள்ள எங்களோட சொந்த குடும்பத்துக்கு வரை இல்ல, எங்களுக்கு வரை இல்ல என்றதால அது சின்ன நாடுக்கு ஏறாது, அது சின்ன நாடுக்கு ஏறாது. கர்த்தருடைய சிற்றையை அற்பமா எண்ணாத. உனக்கு வந்தாத்தன் சிற்றை இல்ல, கடவுள் பப்ளிக்லேயே அவர் தொடங்கிட்டாரண்டா அது ஏன் உண்ட வாசலுக்கு வரக்கூடாது? அப்படிதான் கடவுள் நினைச்சு கொண்டிருக்கிறது. அப்ப கடவுள் கையோங்கிட்டார் பப்ளிக்ல அடிக்கிறதுக்கு. மார்க்கெட்டுக்கு போனா மீன் சந்தையெல்லாம் அந்த மாதிரி விலை, அது விலை அது சும்மா 1100 1200 வித்ததெல்லாம் இப்ப 2000 ரூபாயில நிக்குது. என்னய்யா கடல்ல மீன் இல்ல, என்னப்பா நல்ல உழைப்பு படுற காலத்துல ஒன்றும் இல்ல, உழைப்பு படுற காலத்திலும் இல்ல. என்னப்பா பட்டிக்கா போய் பார்த்தா ஒரு மீனையும் காணுது இல்ல, இது என்ன புதினமா கிடக்குது இந்த சோழகம் காலத்துல இப்படி ஒரு வறுமை என்னண்டு? அப்ப டக்குனங்களை லிங்க் பண்ண தெரியுது. அப்ப எல் நினோண்டுவங்க சொல்லுறதும் இந்த தாக்கங்களும் சரிதான். அப்ப கடவுள் ஆக்கள் சில சாப்பிட விடாம பஞ்சத்தால அவர் கையோங்கி இருக்கிறார் அழிக்கிறதுக்கு. அப்ப பிறகு பார்த்தா கடல் பறவைகள் எல்லாம் கொத்து கொத்தா செத்து கிடக்குது இலங்கையில, கடல் பறவைகள். அப்ப அவங்க அதுலயும் அவதானிக்க, அப்ப கடல்ல அதுகள் சாப்பிடறதுக்கு மீன்கள் இல்லாம போகுது. அப்ப கடவுள் என்ன அடிக்கிறார். நம்மட வீட்டுக்கு இன்னும் வேற இல்ல, ஆனா கடவுள் அடிக்கிற. கடவுள் சின்னனா தொடங்கல நமக்கு இல்லாட்டியும் சென்சிட்டிவா உணர்வா இருக்க வேணும் இல்ல. அப்ப ஆண்டவரே கிருபையாரும், ஆண்டவரே இரக்கமாயிருவான். அப்ப நாம நமக்கு வராத வரைக்கும் நாம அடியில் நினைச்சு கொண்டிருக்க கூடாது. பப்ளிக்கு தொடங்கிட்டா அது உண்ட வீட்டு வாசலுக்கும் பெரும் அடுத்தது. அப்ப அதாவது குறைக்கப்படணும், குறைக்கத்தானே கடவுள் நம்மளுக்கு தானே வச்சிருக்கிறார். அதனால என்ன நடக்குது? ஐயா உழைப்பு வரையில ஏன் வரையில கடவுள் அடிக்கிறாரு மட்டும் முழங்குது. என்னத்துக்கு அடிக்கிற? என்னத்துக்கு உனக்கு அடிக்கிற? அப்ப அந்த பாவம் அந்த அவற்றை எங்களுக்கு தெரியும். கட்டாயம் அந்த சிலுவை நாமல் விலகிடுறோம், சாகிறோம், நாமல் பெரும் பாவத்தில் பிடிபட்டு கிடக்கிறோம், அல்லது நாங்கள் பெரும் பாவத்தில் விழ போறோம். இந்த மூணு தான் அடி நமக்கு. அப்ப என்ன பெரும்பாவத்தில் விழுகிறதுக்கு என்ன சின்ன பாவம் இப்ப நமக்கு முளைக்குது? சூழ்ந்து புரியன் உணர்வோட நாமல் செயல்பட வேணும். இது செய்யாம போயிருக்க விசுவாச கப்பல் உடை. அதான் விசுவாச கப்பல் உடைகிறதுக்கான முதல் விஷயம். அதுல இப்படிப்பட்ட இந்த மாதிரியான இந்த செயல்களை நாம சரியா கவனிக்க வேணும். அவங்க சொல்ல அது என்ன வந்தாலும் கடவுள் எங்களை பாதுகாப்பாருன்னா முதல் கடவுள். அப்ப நீ தின்ன போறது, நீ அப்ப சாப்பிட இல்லையோ, நீ மரக்கறி வேணும். இப்ப கடல் உணவுக்கு வந்திருக்கு, ஏன் மரக்கறிக்கு அடுத்தது வரக்கூடாது? ஏன் கொஞ்சம் சின்னதான் தொடங்குது, ஆனா அற்பமா என்ன தொடங்குறோம்? நாம் எவ்வளவு சீரியஸா ஜபிக்க வேண்டிய விஷயங்களுக்கு. கடவுளே பகிரங்க பாவங்களுக்கு மன்னியும், உம்முட சபைக்கு இரக்கம் காட்டும், உங்களுடைய நீதிபடி நீர் செய்யும். ஆனா எங்களை நிமித்தம் குறைச்சு கொள்ளும். இத நாங்களும் சேர்ந்தல்ல, இதை வேண்டுறோம், நாமளும் சேர்ந்தல்ல, இதுக்கு அம்படுறோம், நாமளும் சேர்ந்தல்ல. சரி, அவன் கூட்டி கொண்டு போறான், கூட்டி கொண்டு போன நாம சபையில இருக்கிற காசுக்காரர் வேண்டுவோம். சபையில ஒரு அளவுக்கு பிறகு காசு இல்லாதாக்கள் என்ன அதுகளுக்கு வேண்ட தொடங்கும். இவ்வளவு நாளும் நீ தான் சாப்பிட்டது, ஆனா அந்த சாதாரணமா வெத்தது அந்த டபுள் ட்ரிபிளா போய் கொண்டிருக்கு. அப்ப சரியான கவனமா நாம இருக்க வேண்டும்.
கடவுளுடைய சிக்ஷையை அற்பமா எண்ண வேண்டாம். அதுல 1 சாமுவேல் 25:37 நாபால் மாதிரி நாபால் மாதிரி 25:37 மரண படுக்கையில விழும் வரைக்கும் அவளுக்கு உணர்வு வராது. கடவுள் சிச்சிக்கிறார். மரண படுக்கையில விழும் வரைக்கும் அவர்களுக்கு உணர்வில்லை. கடவுள் அடிச்சு கொண்டிருக்கிறார் என்றது. சில பேர் நாம நினைக்கிறது அதான் கடவுள் அடியை நாம தாங்குவோம். என்ன செய்யறது? கடவுள் அடியை தாங்குவோம் கடவுள் ஏன் அடிக்கிறார்ன்றது மட்டும் கவனிக்க வேணும். இல்ல சிலுவை பணியாத மாட்டுக்கு தான் அவ்வளவு சிலுவை அடி. பணியாத மாட்டுக்கு அதனால நாம சரியான கவனம். அவ்வளவு ஒழுங்கா சொன்னான் பலுக்கியா என்ன நான் என்னத்தானே பெருமை கொள்ளாதபடிக்கு அது என்ன கூட்டு சூதனுடைய சாத்தானா இருக்கு. சரி, அவனுக்கு விளங்கி கொடுத்து ஏன் கடவுள் தனக்கு இந்த சிலுவையை வச்சிருக்கிறார். சிலுவை ஏன் வந்திருக்க தெரியாம பவுலப்போஸ்தலன் நம்மள மாதிரி ஏனோ தெரியல அவன கதர் எனக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்தல நான் பெருமை கொள்ளாதபடிக்கு கடவுள் எனக்கு சிலுவையை வச்சிருக்கிறார். நாபால் சாகிறது. அது கடவுள் படுக்கையில ஓடும் வரைக்கும் கடவுளுக்கு தெரியாது. கடவுள் தான் தங்களை அடிக்கிறார். கடவுள் எந்த பாவத்துக்கு அடிக்கிறார்? நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன். அது எத்தனையோ தடவை இந்த விஷயம் நான் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய பாதுகாப்பு விலக்கப்படுகிறது. எங்களுடைய சுகமான வாழ்க்கை ஓட்டம் குழப்பப்படுகிறதுன்னா அந்த அடியில முதலாவது எங்களோட மண்டைக்குள்ள என்ன வருகிறதோ அதான் அந்த பாவம். இதுக்கு வேற ஒன்றும் யோசிக்க கூடாது. ரெண்டாம் தரம் சீச்சி அது இல்லைன்ற ஒரு நாளும் யோசிக்க கூடாது. ஏன்னா அதான் அந்த உணர்வு. நமக்கு ஒரு லாஸ் ஒரு நட்டம் வருது. கடவுளை இந்த நட்டம் யோசிக்கலோ டிங்கண்டு ஒரு மண்டைக்குள்ள ஒரு விஷயம் வரும். அதான் இந்த விஷயம். அது கடவுளையே நடிக்கிறாருன்றது தெரியும் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் கடவுள் உணர்த்தாம அதை அடிக்கிறது இல்லை. ஆனா அடிவேன்ற நாமெல்லாம் அது இல்லை என்று உணர்வு இல்லாம நாம யோசிக்க வலிக்கிறோம். அது இல்லை. இதுக்கு பேர நட்பமா எண்ணுதல். நீ அடிய அற்பமா எண்ண தொடங்கினா அப்புறம் என்ன சாக்கொல்லும் வரைக்கும் பட்டே முறும் வரைக்கும் கடவுள் விட மாட்டேன். அதனால அற்பமா எண்ண வேண்டாம். கடவுளுடைய அடிய ஒரு சின்ன விஷயம்தான், சின்ன ஆக்சிடென்ட் தான். ஆனா ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட் தான். ஏன் எங்க தூதர் போயிட்டு உடனே மனதில் எங்க தூதருடைய பாதுகாப்பு போனது? ஏன் வந்திருக்கு ஆடி வரைக்குல உடனே அந்த ஏனென்ற கலியில அந்த மன்னத்துல கட்டாயம் பரிசுத்தாக அந்த விஷயத்தை உணர்த்துவார். இதான் விஷயம். அதான் விஷயம். அதை மாற்ற இந்த பாவம் யோசிக்கும். சடாரு இல்ல, அது இல்ல, அது முந்தி செய்தது இல்ல. இப்ப நிச்சயமாக கடவுள் நான் முன்னிய பாவங்களுக்கு எனக்கு அடிக்கிறார் போல இருக்க. இந்த விழல் கதை கொண்டும் வேண்டா. நீ நிகழ்கால பாவத்தை தான் வேண்டுவ. நிகழ்கால பாவத்துக்கு தான் அடி விழும். எதிர்கால பாவத்துக்கு வெறுப்பேன். ஆனா இறந்த கால பாவத்துக்கு நான் கதைக்கவே இல்லை. சிலுவை அது வேண்டி முடிஞ்சிருக்குமா? அதில் நிச்சயம் நான் முந்தி செய்த பாவத்துக்கு அடிக்கிறாரோ அப்பதான் நான் யோசிக்கிறேன். நீ இப்ப என்ன பாவம் செய்யறான்னு மட்டும் யோசிக்க. இந்த முந்தி செய்த நினைச்சு உன் பழைய கணக்குகள் இதை போடாதே. இப்ப மட்டும் நீ சுத்தவானன்ற மாதிரி விஷயமா நீ அடி வேண்டிய உனக்கு லாஸ் வரைக்கும் என்ன நடக்குது, என்ன பாவம் செய்கிற, என்ன பாவம் 10 கட்டளைகள் ஓட போகுது. யோசியன் உனக்கு உடனே தெரியும். உனக்கே தெரியும் என்ன, உனக்கே தெரியும்.
சில வேளை எனக்கு தெரியாம இருக்கலாம் என்னண்டு, மற்றாளுக்கு தெரியாம இருக்கலாம் என்னண்டு, உடைய ரகசியமாக எனக்கும் தெரியாதல்லோ, ஆனா உனக்கு கட்டாயம் தெரியும் என்னண்டு. அதனால நாங்கள் சில வேளையில கடவுள் பராமரிப்புகளை அனுமதிச்சிருக்கிறார், அவரோட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஐயா கேட்டு இதண்டுங்கோ, புத்தியா நடந்து கொள்ளணும் என்று மட்டும் சில வேளை நாங்கள் சொல்லுவோம். வேண்டாம், எங்களுக்கும் புத்தி இல்லாம போறதுக்கு காரணமே பாவம் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா எந்த பாவம் எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. ஏண்டா வெளிப்படையா எல்லா விஷயம் ஓகேயா இருக்கிற மாதிரி இருக்கிற நாங்களே என்ன சொல்றோம், இதே நாங்கள் ஆராயிரம். ஆனா ஒன்று மட்டும் சொல்லுவோம், பராமரிப்புல கடவுள் இதை அனுமதிச்சிருக்கிற, நீ சோதிச்சு பார்த்துக்கொள், நிகழ்கால பாவம் இருக்குது இதுல, அவ்வளவுதான். அது புத்தீனமா நீ செய்தா கூட, புத்தீனம் யாருக்கு புத்தீனம் வரும், மண்ட குழப்பம் யாருக்கு வரும், பாவத்தோடு இருக்கிறார்கள் மண்ட குழப்பம் வரும். ஆற்ற மண்ட இருள் அடைஞ்சது, பாவத்தில் விழுந்தவர் நம்ம இருள் அடையும். அதனால புத்தி யாருக்கு மாறுறது, பாவத்தில் இருக்கிற யாருக்கு. புத்தி சரியா வேலை செய்ய ஏன் நாம அப்படி லஸ் ஆகிறோம், ஏன் நாங்க அப்படி ஒரு விழுகிறோம், ஏன் நாம படியிருந்து விழுந்தோம், ஏன் நாம அப்படி செய்கிறோம். நாமல் பார்த்த அந்த முதல் நாள் டிவியில வந்து ஒரு சின்ன படம் ஒரு கிளிப்பா அட்டிய பட்டியல் சரி முடிஞ்சு, எந்த கண்ணில் எப்படியா இருக்கு, அடுத்த நாள் முடிக்க எண்டா முடிஞ்சு ஒரு சீச்சி, அது சூடு கூடிட்டே நினைச்சியோ கடவுள் அடுத்த லெவலுக்கு போவ, நீ சூட நினைக்கிறியோ. மாடு மாடு உனக்கு விளங்குது இல்ல என்ன பாவம் செய்த நீ என்ன. நாமல் அதை மாத்துறோம் அதை அற்பமா எண்ணுறோம் அந்த அடிய. அதான் சின்ன அசைவுகளுக்கு நாங்கள் சின்ன அசைவுகளுக்கு யோசிக்கிறோம் இல்ல, இதே இது இல்ல நோமலாங்கிற வாழ்க்கை, ஏன் கடவுள் இப்படி மாத்துற என்றா வேற ஒரே இல்லை, நம்மட பாவம். அது என்ன பாவம், நிகழ்காலத்தில் நீ இருக்கிற பாவம், நிகழ்காலத்தில் இருக்கிற பாவம். அந்த அடியல்ல சில அதை தேவன் வச்சடிக்க மாட்டார், அவர் வச்சடிக்கிறோம் அந்த அளவுக்கு உணர்வு இல்லாம போயிடலாம், வச்சு சாத்துவார். தாவீதுக்கு சாத்துன ஒரு வருஷம் விட்டு போட்டு புள்ள பிறந்தாப்புறம் வந்து சொல்லி உணர்வு, அது வரைக்கும் அதுக்கு உணர்வு இல்லாம தெரியுது. 10 மாசமா உணர்வு இல்லை அந்த பாவத்தை பற்றி கதைக்கிறதுக்கு. 51 செஞ்சு பாடவே இல்லை அது வரைக்கும். அவர் புள்ள பிறந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லி அவர் பெரிய அவர் சேர்ச்சுக்கு போறது என்ன வாரது என்ன, அவர் கடவுளோட தன் சரியென்று நினைச்சு கொண்டிருந்தது என்ன வச்சு செய்தாரு. அதுக்கு பிறகு 10, 11, 12 மாசம் உனக்கு உணர்வு இல்லை, அடுத்த 20 வருஷம் உனக்கு உணர்வு இல்லாமல் ஆக்குறா வேலியல் செய்தாரு. பட்டயம் இந்த வீட்டை விட்டு விலகாக ஏண்டா கடவுள் அடிக்கேக்கலாம் அரை ஏக்கல விளங்கி இருக்கணும் என்ன, ஆனா உணர்வு இல்லையோ பட்டயம்தான். அதனால மனுஷி புருஷன் பிள்ளைகள் கவனம் என்னத்துக்கு இவ்வளவு கணக்கு பிடிச்சது என்னண்டு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தது. கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பாவம் தான், நாமெல்லாம் கவனையின பாவம் என்று சொல்றோம். அது கவனையின பிள்ளை என்ற உண்மையில பாவத்தான் அந்த பிரச்சனை இருக்கு. அதற்கு நம்மளை விட இவ்வளவு கவனமா செய்யற என்னண்டு, ஏய் நீ என்ன பாவம் கோதாரி செய்யற, என்னடா இல்ல அது இந்த பாவம் எனக்கு தெரியும் என்ன பாவம், அப்புறம் என்ன பாவம் தான். அப்ப வேண்டியும் இனி கவனம் ஆயிருப்ப, இனி கவனம் அதான் அந்த விஷயம். அதான் விஷயம். அந்த உணர்வு வரணும் பாருங்க, அந்த உணர்வைத்தான் நாம இந்த உணர்வு இல்லாம அற்பமா எண்ணிக்கொண்டு இருக்கிறதா இந்த பெரிய பிரச்சனை. நமக்கு நாம கடவுளுடைய அடிய சிலுவைய அந்த சோதனைய யோசிக்கல நாம. நமக்கு நீதிமொழியிலையும் எபிரேயிலும் வாசது, என் மகனே கர்த்தருடைய அடிய அற்பமா எண்ணாது. அதான் கர்த்தருடைய அடிய அற்பமா எண்ணாது. அவர் அடிக்கிறார், அது அற்பமா எண்ணிட வேண்டாம். நம்ம அவர் கணக்கு பார்த்து நாம சொன்ன நாம என்னடா நம்மட கண்ணில் என்ன எரியுதுன்னு பார்த்தா சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் சரியா எரியுது. புற பார்த்தா நம்மளோட சேர்ந்து பாவம் செய்வதுன்னு எரியுது. அப்ப விளங்கி போகுது என்னடா என்ன மற்றவனோடனுக்கு மெரியில. அப்ப விளங்கிது எரியுதுன்னா கண் நோய்.
கண் நோய்க்கு கூட நாங்கள் சென்சிட்டிவ் ஆகிறோம். ஏன் கடவுள் இதை இந்த வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? அடிக்கிறார் கடவுள். ஏன் அடிக்கிறார்? அவர் காலம் அடிச்சா காலம் வீசி எல்லாம் நடுக சொறிஞ்சோண்டி போக எல்லாம் விட்டு போட்டு இடவு சர்வீஸ் ஆசீர்வாதம் சொல்ல முடியல. பூச்சி விழுந்த மாதிரினா நாம நிற்கிறது. அது அவர் பிளான் பண்ணது இல்ல. முடி ராசா உனக்கு சாத்திரன்னு அடிச்சு விட்டா இரவு கண் இரவு பார்த்தது முதல் நாள் இரவு ஆயத்த நாளில் 2 பேர் தப்பி போன பார்க்காதவன் சென்சிட்டிவ். அந்த சின்ன அசைவு அதிகம் உணர்வோடு இருந்த நாங்க. ஏன் கடவுள் அடிக்க பொன தூக்கி அடிக்குதுன்னா யோசிக்கணும், என்னத்துக்கு இந்த அடி நமக்கு வாழ்க்கையில? சும்மா அடிக்கல, சும்மா நட்டம் இல்ல, சும்மா நட்டம் இல்ல. அந்த நோய் சொத்தினா நீயும் பாவம் தான் செய்திருக்க. அதான் சொத்து உனக்கு சொத்து இல்ல. நீ எங்களோட பாவம் செய்யல, தப்பி போன போ. அதுல சொத்துனா அப்ப சும்மா எல்லாரும் வருதுன்னு நினைக்கலாம். அங்க சும்மா ஒன்றும் வர்றது இல்ல. அடி அடி பாவம், கண்ணால பாவம், கண்ணால பாவம். நாம எங்களுடைய பொருள்கள் காசுகள்ல கடவுளுக்கு நேர்மை இல்லை. எங்கட தான தர்மங்கள்ல நாம கடவுளுக்கு நேர்மை இல்லை. கேட்கிற சத்தியங்களை நாம ஒழுங்கு இல்லை. ஏண்டா கடவுள் எங்களை லொஸ் பண்ண நட்டமடைய விடுற. அப்ப உடைக்கிறார், வெளுக்கிறார். அப்ப சரி 50,000 40,000 பட்டியலண்டு பறக்குது. என்ன கடவுளே, என்ன ஆண்டவரே, உயிர் தப்பினது தப்பி, உயிர் தப்பின இங்க 50,000 போறது என்ன? யார் கட்டுறது காசு? லேஸ் இல்ல. 50,000 அடி விடணும். அதுக்கு மேல அப்ப சின்ன அவர் அடிச்சு நம்ம உணரே இல்லை. அனுபவத்துக்குலாம் கதைக்கிறோம். வேதத்திலிருந்து அனுபவம், எங்கட அனுபவங்கள். அதுல கடவுள் ஒரு நாளும் சும்மா சிரிச்சுக்கிறேன். நம்முடைய நிகழ்கால பாவம் நாம வலது இடப்புறம் சாய்ந்திருக்கோம். அதுல கவனமா இருக்க வேணும், கவனமா இருக்க வேணும். நான் பல உதாரணம், அதாவது அந்த அடி விளையாட்டுல நம்ம மண்டைக்குள்ள என்ன கடவுளே இது என்னத்துக்கு கேட்கிற ஒன்று வேறம். அதான் அது. வேற ஒரு ஒன்றும் மாற்ற வேண்டாம், வேற ஒன்றும் மாற்ற வேண்டாம். வேற சொல்லு கேட்கல, அல்லது சத்தியது கீழ்படியல, ஐயோ தெரிஞ்சதுக்கு நான் இப்படி செய்யல. அப்ப இதான் அவ்வளவு. மற்ற குறிப்பா நான் சொன்ன அந்த கடவுள் வாயில அடிக்கிறார், கடவுள் கண்ணில அடிக்கிறார், சிலுவை அங்கான் வந்து சேருது என்றால் அதாலதான் நாம முக்கியமா இந்த பாவங்களுக்கு போயிருப்போம், பாவங்களுக்கு போயிருப்போம். அதனால கடவுள் அங்க அடிக்கிறார். அதனால சரியான கவனமா இருக்க வேணும், சரியான. சோ இந்த அற்பமா எண்ண வேண்டாம். ஒன்றையும் அற்பமா எண்ணாட்டித்தான் அடுத்த ஸ்டெப் ஏற மாட்டார். அற்பமா எண்ணோம் இல்ல, அது இன்னும் தெரியல, நானும் இல்ல, நல்லா தான் இருக்கிறேன். நல்லா இருக்கிற ஏன் கடவுள் அடிக்கும், சிலுவை அனுப்பி கொண்டிருக்கிறேன். எப்பையும் பயந்திருக்கிறவன், எப்பையும் பயந்திருக்கிறவனுக்கு, இந்த கடவுளுக்கு பயந்திருக்கிறவனுக்கு இந்த பாவத்தால அடி இல்லை. நாங்கள் கடவுளே பாவம் செய்யக்கூடாது சரியான கவனமா இருக்கிறீர்கள் கொடுத்த வரத்துக்கு ஆண்டவர் செக் பண்ணலாம். ஆனா அப்படித்தான் உங்களை வரமண்ட எனக்கு முருக சொல்லுங்க, என்ன வரமண்டு வாக்க நானும். அதனால டோன்ட் திங்க், டோன்ட் டேக் இட் டூ லைட், டோன்ட் டேக் இட் டூ லைட். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எழுதுறது கையில இந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை. யோசி, கடவுள் ஏன் இந்த கையை எழுதுறதுல பிரச்சனையாக்கி இருக்கிறார்? என்ன இந்த கையால நான் செய்கிறேன்? கடவுள் இந்த கைகளினுடைய செயல்பாடுல எண்ணத்துல ஏன் பிரியம் இல்லாம போற? எதுல பிரியம் இல்லையா அவருக்கு? மேபி இந்த போன் நீ டச் பண்றதுல, அதுவும் கையா விரல், என்ன காலாலியா விரல் அமர்த்தி கையால அப்படி இல்லை. நாமல் மற்றால் செய்தான், நாம செய்த மற்றவன் பல்லு கூசாது. நாமல் திராட்சை காய்த்துண்டா நம்மட பல்லு தான் கூசும். அது அவற்றவா முறுக்கின அவற்றவா.
சோ கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ண வேண்டாம். இதான் முதல் எக்ஸ்ட்ரீம். எரேமியா எல்லாம் இஸ்ரவேலை பற்றி அப்படித்தான் கம்ப்ளைண்ட் பண்ண. ஐயோ, இந்த இஸ்ரவேலை கடவுள் அடிக்கிறத சிம்பிளா எடுத்துட்டு போகுது, இதில் விளங்கம் இல்லாம ஏன் இப்படி தெரியுதுகள், ஐயோ 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 எல்லாம் புலம்பல்ல எல்லாம் அவர் அதைத்தான் அவர் கதைக்கிறார். எரேமியா 53ஆம் அதிகாரத்துல 52 Hold on. 53 here. Alright, அந்த ரெஃபரன்ஸை நான் எடுத்து தாரேன். எரேமியா இஸ்ரவேலரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த அற்பமா எடுக்கிறாங்களே இந்த கடவுளுடைய அடிக்கடி என்று கதைக்கிற. அதில் வேண்டாம் சீரியஸா எடுத்துக்கொள்வோம். கத்தர் அடிக்கல, கத்தட்ட சிலுவைய அல்லா நாம அற்பமா என்ன வேண்டாம். தேவன்தாமே தொடர்ந்து மங்கள் மேல இரக்கமாயிருக்கட்டும். நாங்கள் கடவுளுடைய சிக்ஷையை குறித்து நாம அற்பமா என்றதை குறித்து அடுத்தது முறை நாம அதை அலட்சியம் பண்றது என்றா என்னன்றதை குறித்து இன்னும் அதிகமா நாம சிந்திப்போம். இன்றைக்கு இவ்வளவு காணும் ஒரு எக்ஸ்ட்ரீம், கர்த்தர் சிக்ஷிக்கும் போது அற்பமா எண்ணாதே. அடுத்த எக்ஸ்ட்ரீம், அவற்றை சிக்ஷையில மயங்கி போற அளவுக்கு சோர்ந்து போதோட சரி என்ற கதை என்று அதை பற்றி நாம பிறகு பார்ப்போம். அதையே அந்த அளவுக்கு போகுது. கிறிஸ்துவாமி எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தந்து அவர் சின்னனா தட்டைகளையே நமக்கு விளங்குகிறதாயும் நாமல் புத்தியில வெளிச்சம் அடையும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.